கோவை சிங்காநல்லூர் டு கரூர் அரசு பஸ்ஸில் சிவா என்பவர் பயணித்தார். சிவாவின் பேக்கில் இருந்த தம்மா துண்டு ட்ரில்லிங் மிஷினிற்கு 150 ரூபாய் லக்கேஜ் போட்டார் கண்டக்டர். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு வேறு வழியில் அரசு மக்களிடம் பிட்பாக்கெட் அடிப்பதாக பாதிக்கப்பட்ட பயணி புலம்பினார். இது கொள்ளையா இல்லையா? இது டிக்கெட் போடுறீங்க, இது கொள்ளையா போடலையா? வாங்க இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் பதில் சொல்லிட்டு போங்க. நான் ஒன்றும் சொல்லலை. சொல்லுவாங்க சும்மா டிக்கெட் போக விடாம எங்கேயும் வேற நினைக்கிறீங்க. டிக்கெட் போடுங்க 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 போடுங்க. இல்ல இல்ல நீங்க காசை வாங்கினீங்களா? டிக்கெட் போடுங்க. மரியாதை எல்லாம் பேசுறீங்க இவ்வளவு நேரமா. இந்த ட்ரில்லிங்ஸ் இல்ல இல்ல எனக்கு காசு வேணாம். நான் காசு வந்து இங்க பாருங்க, நான் கண்டக்டர் காசு கொடுத்துட்டேன். கண்டக்டர் காசு கொடுத்துட்டேங்க. அந்த காசை வந்து திரும்ப அவர் என்கிட்ட கொடுக்குறாரு. இந்த ஒரு மிஷினுக்கு வந்து 100 ரூபாய் டிக்கெட் போடுவேன்னு சொல்றாருங்க. 100 ரூபாய் இந்த மிஷினுக்கு டிக்கெட் போடுவேன்னு சொல்றாருங்க. இந்த ட்ரில்லிங் மிஷினுக்கு இது அநியாயம் பண்றீங்கன்னா பஸ் என் வீட்டு பஸ்ஸா கவர்மெண்ட் வாங்க சொல்றாங்க, வாங்குறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ ஒரு கூலி வேலை செய்யறவங்க எல்லாம் பாவங்க. நானாவது கான்ட்ராக்டர் ஏதோ சமாளிச்சு பண்ணி வைங்களேன். கூலி வேலை செய்யறவங்க பாவம் என்ன பண்ணுவாங்க?